الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له فمن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله ما بعد قال الله تبارك وتعالى في محكم تنزيل في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا آمنوا قال رسول الله صلى الله عليه وسلم الإيمان 70 بدعة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சஹாபாக்கள், குடும்பத்தினர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக முமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் உண்டாகட்டுமாக. இன்றைய தினம் ஏழைகளுடைய பெருநாள் என்று சொல்லப்படக்கூடிய ஜுமாவுடைய நாளும் இந்திய துணை கண்டத்தினுடைய சுதந்திர தின விழா என்று சொல்லப்படக்கூடிய அந்த 79வது சுதந்திர தினமும் ஒன்று சேர்ந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான். இந்த தேசம் அடக்குமுறையாளர்கள் வரம்பு மீறி ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் பெற்று இன்றைக்கு 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இதில் இஸ்லாமியர்களாகிய நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது, இதை ஏன் ஜும்மால பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லோரையும் விட நாம் சுதந்திரம் பெற்றதிலே மிகுந்த உரிமையும் கடமையும் இருக்கக்கூடியது யாருக்கு என்றால் இஸ்லாமியர்களுக்கு. ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்று இருக்கிறது. 1947க்கு முன்பதாக ஆங்கில ஏகாதிபத்தியம் இந்த இந்திய நாட்டை கசக்கி பிழிந்து கொண்டிருந்த பொழுது, கப்பம் கட்ட வேண்டும், வரி கட்ட வேண்டும் என்பதெல்லாம் நம்மை கட்டாயப்படுத்தி உழைப்பவர்கள், விவசாயம் செய்பவர்கள் இந்திய மண்ணை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எங்களிடத்திலே நீங்கள் விளைவித்த பொருட்களை கொண்டு வந்து கொடுங்கள் என்று கட்டாயப்படுத்திய காலம், வரம்பு மீறி அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த அநியாயங்களை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டி இந்த நாட்டிலே பிறந்த சில நல்ல மக்கள், குறிப்பாக சொல்ல போனால் மகாத்மா காந்தி என்று ஒரு தனி நபருடைய முயற்சி, அவருக்கு கீழாக குறிக்கப்பட்ட குறிப்பு ஏடுகளின்படி 95,000 நபர்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி அள்ளும் பகலும் போராடி இருக்கிறார்கள். உணவை தியாகம் செய்தார்கள், உறக்கத்தை தியாகம் செய்தார்கள், குடும்பத்தை இழந்தார்கள், சொத்துக்களை இழந்தார்கள். எப்படியாவது என் தேச மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், எங்கிருந்தோ வந்தவன் நம்மை அடிமைப்படுத்தி
அவன் நம்மை கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிறானே என்று அவர்கள் உழைத்த உழைப்பில் அந்த 95,000 சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி பங்கெடுத்தவர்களில் எந்த விதமான கட்டுக்கதைகளுக்கோ பொய்களுக்கோ வேறு எந்த விதமான கற்பனைகளுக்கோ இடமில்லாமல் நிச்சயமான உண்மை, நிதர்சனமான உண்மை, 65,325 சொச்சம் பேர் இஸ்லாமியர்களாகத்தான் இருந்தார்கள். ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது, அன்றைய தேதிகளில் இந்திய நாட்டின் மக்கள் தொகை கணக்கில் இஸ்லாமியர்களுடைய சதவிகிதத்தை விட அதிகமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, சுதந்திரத்துக்கு அவங்க பாடுபட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த சுதந்திர தினம் இன்றைக்கு எந்த அளவிற்கு வந்திருக்கிறது, அதனுடைய கொண்டாட்டங்கள் எந்த அளவிற்கு வந்திருக்கிறது என்று பார்த்தால் உண்மையிலேயே வேதனையாகத்தான் இருக்கிறது. ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் எல்லாம் பார்த்திருக்கிறோம், பள்ளிக்கூடங்களிலே சுதந்திர தின விழா என்று கொண்டாடுவார்கள். அந்த விழாக்களுக்கு அந்த பகுதியிலிருந்து யார் சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டார்களோ அப்படிப்பட்ட பெரியவங்க ஒரு 80-90 வயசுல இருப்பார். அவர் தடுமாறி அவரை கூட்டிட்டு வந்து வெள்ளை ஆடை கதற ஆடை போட்டிருப்பார். இவரும் என்ன செஞ்சாரு, நம்முடைய இந்திய தேசிய சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தியோடு கலந்து கொண்டார் என்று அந்த பெரியவரை கூட்டிட்டு வந்து அவர் கையால கொடியேற்ற வைப்பாங்க. அப்ப நமக்கெல்லாம் பெருமையா இருக்கும், இந்த நாட்டின் சுதந்திரத்தில் பங்கெடுத்தவர் கொடியேற்றி இருக்கிறார் நம்முடைய ஊர் பள்ளிக்கூடத்துல சுதந்திரத்துக்கு பங்கெடுத்தவர் கொடியேற்றினார் என்று ஒரு நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு கலைந்து சென்றிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நடக்கிற விளம்பரங்களை பார்த்தால் இந்த சுதந்திர போராட்டத்திற்கும் கொடி ஏற்றக்கூடியவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நேற்று வரைக்கும் எந்த அலங்காரமும் இல்லை, சுதந்திர இந்தியாவை பத்தி பேச்சே கிடையாது. இன்றைக்கு சுதந்திர தினம் என்பதற்காக வேண்டி தன்னை அலங்காரப்படுத்தி கொண்டு கோட்டு போட்டுக்கிட்டு தலப்பா கட்டிக்கிட்டு யார் வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை யார் கொண்டாடுவது? ஒரு விஷயம், ஒரு நாடு வளர்ச்சி கண்டிருக்கிறது என்று சொன்னால் எதை வைத்து அந்த நாடு வளர்ச்சி கண்டிருக்கிறது என்று முன்னோர்களுடைய வரலாற்று நூட்களிலே எழுதி பார்த்தால் அந்த ஊரினுடைய விலை பொருட்கள் அதிகமாக இருக்கும், விவசாயம் அதிகமா இருக்கும். அங்கிருந்து வெளியூர்களுக்கு விலையுடைய பொருள்களை கொடுத்து பண்ட மாற்று முறைகள், எங்கள் ஊரில் விளையக்கூடிய பொருளை உங்கள் ஊரில் கொடுத்து நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம் என்பதாகவெல்லாம் மாற்றிக்கொண்டிருந்த காலம். எக்ஸ்சேஞ்சுனா என்ன தெரியுமா, எங்கள் ஊரில் விளைகிற நெல்லை உங்களுக்கு தருகிறோம், நீங்கள் விளைகிற கோதுமை எங்களுக்கு தாருங்கள் என்று பண்டம் மாற்றிக் கொண்டார்கள். அதுதான் வளர்ச்சி. இன்னும் மிக தெளிவாக சொன்னார்கள், வரப்பு உயர நாடு உயரும் என்று சொன்னார்கள். வரப்பு ஏன் உயருது? வளர்ப்பு ஒரு அடி இருந்துச்சுன்னு சொன்னா அங்கே இருக்கக்கூடிய பயிர் ஒரு அடி தான் வளர்ந்திருக்கிறது. வளர்ப்பு 4 அடி, வரப்பு 4 அடி உயர இருக்குன்னு சொன்னா அங்க இருக்கிற பயிர் என்ன இருக்கு, 4 அடி பயிர் வளர்ந்து இருக்கிறது. அதுக்குதான் எழுதி வச்சான், வரப்பு உயர நாடு உயரும் என்று சொன்னான். இன்றைக்கு ஊராட்சியாக இருக்கிற ஊர் பேரூராட்சியாக மாறுகிறது, பேரூராட்சியிலிருந்து நகராட்சியாக மாறுகிறது, நகராட்சியிலிருந்து மாநகராட்சியா மாறும். வளர்ச்சி. ஆனால் ஒரு ஊரினுடைய வளர்ச்சி வெறும் பெயர் பலகையை மாற்றுவதிலே அல்ல. ஒரு ஊருடைய மக்களிடத்திலே நான் கேட்டேன், உங்கள் ஊர் நகராட்சியா இருந்துச்சு, மாநகராட்சியா மாறிடுச்சு, இப்ப உங்களுக்கு சந்தோஷமானு கேட்டா சந்தோஷமெல்லாம் இல்லைங்கிறான். ஏன்? நகராட்சியா இருக்கும் பொழுது எங்களுடைய வீட்டிற்கு இருந்த வரியை விட மாநகராட்சியா போட்டதுக்கு அப்புறம் 4 மடங்கு வரியை உயர்த்திட்டாங்க. வரி உயர்றதல்ல நாட்டினுடைய வளர்ச்சி. விவசாயம் பெருக வேண்டும், உண்மையிலேயே வாழுகின்ற மக்கள் மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், அதுதானே வளர்ச்சி. இங்கே வாழுகின்ற மக்கள்
வெறும் நம்பர் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. போன வருஷம் ஆகஸ்ட் 15 78வது சுதந்திரம்னு போட்டாங்க. இந்த வருஷம் ஆகஸ்ட் 15 79வது சுதந்திரம்னு போடுறாங்க. அவ்வளவுதான். என்ன வளர்ச்சி கண்டு இருக்கிறோம்? உண்மையிலேயே வீட்டிலும் வீதியிலும் நாட்டிலும் எந்த மக்கள் மகிழ்ந்திருக்கிறார்களோ, நாங்கள் வேண்டும் என்று சொல்லுகின்ற நேரத்தில் மழை பொழிகிறது, நாங்கள் வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்தில் விவசாயம் விளைகிறது என்று சொல்லுகிற மக்களும் நாடும் தான் வளர்ச்சி அடைந்த நாடு. இன்னைக்கு இருக்கிறதான்னு சொன்னா இல்ல. எந்த விதத்திலும் சுதந்திரம் பெற்றவர்களாக இல்லை. இன்றைக்கு 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தன் சுமார் 6 லட்சம் பேரை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். 6 லட்சம் பேரை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவன் என்ன சொல்றானோ அதைத்தான் கேட்கணும். அவன் காக்காய வெள்ளைன்னு சொன்னா ஆமா வெள்ளை பறக்குதுன்னு சொல்லணும். இல்ல காக்கா கருப்புன்னு சொன்னா களத்தை வெட்டிடுவான். அப்படிப்பட்ட முட்டாள்கள் இருந்த காலம். மன்னராட்சினா அப்படித்தான். மன்னராட்சினா அப்படித்தான். அவன் என்ன சொல்றானோ அதை கேட்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் என்ன சொன்னாங்க? அவன்கிட்ட போய் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா அவன் எப்படிப்பட்ட சக்தி உடையவன் சொன்னா, அவன் உயிர் கொடுக்கிறான், மௌத்தாக்குவான், 2 அல்லாஹ்ட்ட இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு அவன் சொன்னான், உயிர் கொடுக்கிறதும் மௌத்தாக்குறதும் என்கிட்டயும் தான் அந்த சக்தி இருக்குன்னு சொன்னான். சொல்லிட்டு அவனுடைய அரண்மனையில இருக்கிற சிறைச்சாலையில இருந்து 2 பேரை கூட்டிட்டு வந்து 2 பேரை கைதி 2 பேரை கூட்டிட்டு வந்து மக்களுக்கு முன்னாடி இந்த 2 பேர்ல ஒருத்தனுக்கு விடுதலை, ஒருத்தனுக்கு தூக்குன்னு சொன்னான். ஒருத்தனை விடுதலை கொடுத்துட்டாங்க, ஒருத்தனை தூக்குல போட்டாங்க. இப்ப எல்லார்ட்டையும் கேட்டான், இந்த முதல்ல விடுதலை கொடுத்தானே அவனுக்கு உயிர் கொடுத்தது யாருன்னு கேட்டான். மன்னரே நீங்க தான் உயிர் கொடுத்தீங்கன்னு எல்லாம் முட்டாளுன்னு சொன்னான். என்ன சொன்ன? மன்னரே நீங்க தான் உயிர் கொடுத்தீங்கன்னா. 2வது ஆளை தூக்குல போட்டுட்டு கேட்டா, 2வது ஆளை தூக்குல போட்டுருக்கேன், 2வது ஆளுக்கு மையத்தை மௌத்த கொடுத்தது யாருன்னு கேட்டான். மன்னரே நீங்கள் தான். இப்படித்தான் இருந்துச்சு. காக்கா வெள்ளைன்னு சொன்னா நம்பணும். கிழக்கில் அல்ல சூரியன் மேற்கில் உதிக்கிறது என்று மன்னர் சொன்னால் கேட்கணும். இப்படி போன்ற மூட நம்பிக்கைக்குரிய காலங்கள் இருந்தது. அல்லாஹ் தஆலா சொன்னா, அந்த 2 பேரும் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே அண்ணன் தம்பி 2 பேரையும் போய், நீங்க 2 பேரும் அந்த அநியாயக்காரன்ட்ட போய் சொல்லுங்க, நீ ஆட்சி அதிகாரம் உனக்கு சொந்தம் அல்ல, உன்னை அல்லாஹ் வாழ வைத்து இருக்கிறான், உனக்கு அல்லாஹ் மௌத்து கொடுப்பான், மௌத்து கொடுத்துட்டா நீ மௌத்தா போயிருவ, உன்னுடைய ஆட்சி அதிகாரம் படை பலம் அத்தனை உன்னை விட்டு போயிரும், நீ வெறும் மையத்தா போயிருவ அப்படின்னு சொல்ல சொன்னான். இப்படித்தான் இன்றைக்கு உலகத்தில் எங்கெல்லாம் சர்வாதிகாரங்கள் இருக்கிறதோ அதுவெல்லாம் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தோம், 10 நிமிடம் ஏதோ வாயில வந்ததை பேசணும், ஏதோ இருக்கிற இனிப்ப பங்கிட்டு விட்டோம், சுதந்திரத்தை முடிந்து விட்டது என்பதல்ல. இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி ரத்தம் சிந்தியவர்கள் இன்றைக்கு பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். நான் கேட்கிறேன், இன்னைக்கு கொடி ஏத்துனவங்க யாராவது எங்கேயாவது கொடி ஏத்துனவங்க சுதந்திரத்துக்காக ரத்தம் சிந்திருப்பாங்களா? இன்னைக்கு கொடி ஏத்துனவங்க இந்தியா போல சில இடத்துல விளம்பரத்துக்காக எங்கெங்கேயோ ஏத்துறாங்க. விளம்பரம், நாங்களும் கொடி ஏத்துனோம், நாங்களும் கொடி ஏத்துனோம். பெரிய கேவலங்க. கொடி ஏத்துற இடத்துல என்ன செய்யறான்? போனை கொடுத்துட்டு நான் மட்டும் பாக்குற மாதிரி, நான் அந்த கொடி ஏத்துறதுல நான் வர்ற மாதிரி போட்டோ எடுக்கிறான். இதுவா சுதந்திரம்? சுதந்திரம் என்றால் நீ அதற்கு ரத்தம் சிந்தி இருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த சுதந்திரத்தில் உனக்கு பெருமை இருக்கிறது, பங்கு இருக்கிறது. ஒரு சொட்டு ரத்தம் சிந்தல, ஆனா மேக்கப் போட்டுட்டு வந்து சுதந்திரம் கொண்டாடுறா. கொடி ஏத்திட்டு என்ன செய்யற? ஒரு போட்டோ, அந்த போட்டோல குறுக்குல யாராவது இருந்தா கோவப்படுறான். இந்த போட்டோ எடுக்க சொல்றானே, கொடி ஏத்தையில நான் கொடி ஏத்துறேன் போட்டோ எடு, குறுக்க யாராவது குறுக்க வந்துடாரு, கோவப்படுறான். அப்ப இது சுதந்திர உணர்வா விளம்பர உணர்வா? நல்லா யோசிங்க. விளம்பர உணர்வாக இருந்தால் இது அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டானே, செய்யவே மாட்டான். ஒரு சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி வந்தாங்க. அவங்களுக்கு
நர முடி இருந்துச்சு, முடியெல்லாம் வெள்ளையா இருந்துச்சு. அடுத்த நாள் வந்தார் அந்த சஹாபி, அந்த நரமுடியை காணா. கேட்டாங்க, என்ன நரமுடியை காணான்னு. இல்ல, நரமுடி இருந்தா வயசாயிருச்சு. என்ன பண்ணீங்க? நிறைய முடியெல்லாம் களைஞ்சிட்டேன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நரை முடியை களையக்கூடியவரை அல்லாஹ் வேதனைப்படுத்துவான். இப்ப முடியல வெள்ளை வருதுல்ல, முடியல வயசாயிருச்சு, 40-45 ஆயிடுச்சுனாக்க என்ன செஞ்சிடும்? ஆட்டோமேட்டிக்கா வெள்ளை கலர் வந்துடும். இதுல கலர் அடிக்கிறான். முடி வெட்டுற கடையில கிட்டத்தட்ட 48 கலர் வச்சிருக்கான். எத்தனை கலருங்க? 48 கலர் வச்சிருக்கான். நமக்கு தெரிஞ்சது முதல்ல கருப்பா இருக்கும் முடி, இல்ல வயசாயிருச்சுன்னா வெள்ளையா இருக்கும், அவ்வளவுதானே. ஆனா முடி வெட்டுற கடையில என்ன சொல்றான்? 48 கலர் வச்சிருக்கான். 48 கலர் வச்சவொடனே இங்க இருந்து போற பெருசு 60 வயசு எல்லாம் ஆடு. இதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, எந்திரிச்சு நிக்க முடியல. ஆனா என்ன சொல்லுது? போய் எனக்கு கலர் அடிக்குது. அவன் கேட்கிறான், உனக்கு என்ன கலரியா வேணும் கேட்கிறான். உனக்கு என்ன கலர் வேணுங்கிறான். எனக்கு ஒரிஜினல் கருப்பு, ஒரிஜினல் கருப்பு கலர் அடிச்சு விடுன்னு சொல்லி அடிச்சு எட்டு இவரு ஒழு செய்கிறார். ஒழு கூடுமா? பதில் சொல்லுங்க. வெள்ளை முடிக்கு கருப்பு சாயம் அடிக்கிறான். கருப்பு சாயம் அடிச்சுட்டு ஒழு செஞ்சா ஒழு கூடாதான் சட்டம் சொல்லுது. குளிச்சா குளிப்பு கூடாது, எதுவுமே நிறைவேறாது. வருஷம் பூரா வாழ்நாள் பூராவுமே ஒழு இல்லாத அசுத்தமானவனாகவே வாழ்ந்து மரணிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நரைமுடியை பிடுங்காதீர்கள். நரைமுடி ஒருத்தருக்கு இருக்குன்னு சொன்னா அவங்கள பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறாங்க. எப்படி? வெள்ளை முடி இருப்பவரை வேதனை செய்வதற்கு நான் வெட்கப்படுகிறேன் அல்லாஹ் சொன்னது ஹதீஸ்ல வருது. வெள்ளை முடி இருக்கக்கூடியவரை நரகத்துல போடுறதுக்கு நான் வெட்கப்படுறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னைக்கு 80-70 என்ன ஆனாலும் பரவாயில்ல, முடி மட்டும் வெள்ளை வெள்ளை கண்ணங்கரையன்னு இருக்கு. எப்படியா கருப்பா இருக்கு? இல்ல, அது அப்படித்தான். என்ன 70ல கல்யாணம் பண்ண புரியல? 70 வயசுல கல்யாணம் பண்ண புரியல? இங்க ஒண்ணுக்கு போறதுக்கே முடியலையேங்க, உட்கார்ந்து இருக்க முடியல, கீழே உட்கார்ந்து ஒண்ணுக்கு இருக்க முடியல. ஆனா முடி மட்டும் 70 வயசுலயும் கருகரண்டு அடிச்சிருக்காரு. ஒழுவும் கூடாது, தொழுகையும் கூடாது, எதுவுமே கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த அமலும் ஏத்துக்கிறாரு, எந்த அமலும் ஏத்துக்கிறாரு. அல்லாஹ் எந்த நிறத்தில் முடி கொடுத்தானோ அந்த நிறத்துல அதை விட்டா கருப்பா இருக்கணும், இல்லாட்டி வெள்ளையா இருக்கணும். புரிஞ்சுச்சா? மசாயில் தெரிஞ்சா? அப்ப டை அடிச்சா ஒழு கூடாது, தொழுகையும் கூடாது. அவரோட மையத்தை குளிப்பாட்டினால அந்த குளிப்பே நிறைவேறாது. புரியுதா? அப்ப ஒரு ஊர்ல அப்படித்தான் என்ன செஞ்சாரு, 200-300 பேர் தொழுற ஊரு. அங்க பார்த்தா எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒருத்தர் தொழுது இருக்கிறாரு. எவ்வளவு நாள் ஆச்சு, அவருக்கு பேரம் பேத்தியெல்லாம் வந்துருச்சு, ஆனா முடி மட்டும் கருகருன்னு இருக்கு. அப்ப அங்க உள்ள இமாம் கூப்பிட்டு கேட்டாங்க, என்னங்க உங்களுக்கு பேரம் பேத்தியெல்லாம் இருக்காங்க, ஆனா முடி மட்டும் கருப்பா இருக்கு, என்ன அண்ணன் லட்சத்துக்கு நான் ஒரு 10 வருஷமா டை எடுக்கிறேன், நாசமா போறவனே 10 வருஷமா அவன் தொழுகவே கூடாது. என்ன சொன்னாரு? 10 வருஷமா நீ தொழுகையே கூடாது. எப்ப டை அடிச்சியோ அப்போதான் தொழுகையே கூடாதுன்ற. என்ன ஜப்தி செய்யறது? நாம தொழுதுகிட்டே இருந்தேனே, டையும் அடிச்சேன், தொழுதுகிட்டே இருந்தேனே. அப்ப அவர் சொன்னாரு, உனக்கு தெரிந்து எத்தனை ஆண்டுகளாக டை அடிச்சாயோ அத்தனை வருஷத்துக்கு தொழுகையை கலாச்சு. என்ன பண்றது? அதான் விதி. எத்தனை வருஷம் டை அடிச்சுட்டு தொழுதுகிட்டு இருந்தீங்களோ அத்தனை வருஷம் தொழுகையை கலாச்சி அப்படின்னு அஜித் சொன்னார். இல்ல அஜித், எனக்கு யாரும் சொல்லல. எப்படியா சொல்லுவாங்க? நீ கேட்டாவில சொல்லுவாங்க. நீ அதை பெருமையாவில் நினைச்சிட்டு இருக்க. 70ல கருப்பா இருக்கிறது, 70 வயசுல கருப்பா இருக்கிறத, முடி கருப்பா இருக்க பெருமை இல்ல. உன்னுடைய முடி நரைத்திருப்பதை பார்த்து அல்லாஹ்வும் மலக்குமார்களும் சந்தோஷப்படுகிறார்கள். தெளிவா ஹதீஸ மனசுல வச்சுக்கோங்க. நரைமுடி கண்ட புதியவரை நரகத்தில் போடுவதற்கு நான் வெட்கப்படுகிறேன். இந்த ஹதீஸ்ல மனசுல வச்சுக்கோங்க. எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா அமல்களையும் கபூல் செய்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.